ராஜாக்கமங்கலம் அருகே திருமணத்திற்கு மாப்பிள்ளை பார்க்க வந்தது போல் நடித்து நகை திருடிய 4 பெண்கள் கைது. கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த 55 வயதுடைய ஒருவர் LIC முகவராக உள்ளார். இவருக்கு மனைவியும் ஒரு மகனும் 2 மகள்களும் உள்ளனர். இந்த நிலையில் கருத்து வேறுபாடு காரணமாக மனைவி கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு பிரிந்து சென்றுவிட்டார். தற்போது LIC முகவரின் தாயார் உடல்நிலை சரியில்லாமல் உள்ளார். அவரை கவனிக்க வேண்டும் என்பதற்காக LIC முகவர் 2வது திருமணம் செய்ய முடிவு செய்தார். இதற்காக ஆன்லைனில் திருமண வரன் தேடும் இணையதளத்தில் பதிவு செய்தார். இதை பார்த்து மதுரையைச் சேர்ந்து முருகேஸ்வரி என்ற பெண் LIC முகவரை தொடர்பு கொண்டு அவரை திருமணம் செய்ய விரும்புவதாக கூறினார். அத்துடன் குடும்பத்தினருடன் நேரில் பார்க்க வர உள்ளதாக கூறினார். அதற்கு LIC முகவரும் சம்மதம் தெரிவிக்க தனது முகவரி உள்ளிட்ட விவரங்களை தெரிவித்தார். இதையடுத்து முருகேஸ்வரி, அவரது தங்கை கார்த்திகேயாயினி மற்றும் முத்துலட்சுமி, போதும் பொண்ணு ஆகிய 4 பேர் LIC முகவர் வீட்டிற்கு வந்தனர். அப்போது அவர்கள் 2வது திருமணம் செய்ய சம்மதித்ததால் அந்த பெண்ணுக்கு கொடுக்க இருக்கும் தங்க வளையல்கள், மோதிரம் என 8 பவுன் நகைகளை LIC முகவர் காண்பித்தார். இதனைத் தொடர்ந்து அந்த நகைகளை அங்கிருந்து பேஜி டிராயரில் வைத்துவிட்டு வந்தவர்களை உபசரிப்பதில் LIC முகவர் தீவிரமாக இருந்தார். மாப்பிள்ளை பார்க்க வந்த 4 பெண்களும் காலையில் இருந்து இரவு வரை அங்கேயே இருந்துவிட்டு சென்றனர். பின்னர் மறுநாள் காலையில் LIC முகவர் மேஜையில் வைத்திருந்த நகைகளை பார்த்தபோது அவற்றை காணவில்லை. இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர், ஒருவேளை மாப்பிள்ளை பார்க்க வந்த பெண்கள்தான் திருடியிருப்பார்களோ என்ற சந்தேகத்தில் முருகேஸ்வரியின் செல்போனை தொடர்பு கொண்டார். அப்போது அவரது செல்போன் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. பின்னர் முருகேஸ்வரியுடன் வந்த மற்றொரு பெண்ணுக்கு போன் செய்து கேட்டபோது, உங்களை அவளுக்கு பிடிக்கவில்லை, இதனால் அவள் இந்த திருமணத்துக்கு சம்மதிக்கவில்லை என கூறினார். அத்துடன் மாயமான நகைகள் குறித்து கேட்டபோது அவர் சரியான பதில் கூறவில்லை. இதுகுறித்து LIC முகவர் ராஜாக்கமங்கலம் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார். அந்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மதுரையைச் சேர்ந்த 4 பெண்களையும் பிடித்து விசாரித்த போது அவர்கள்தான் நகைகளை திருடி சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அந்த 4 பெண்களையும் போலீசார் கைது செய்தனர். கைதான பெண்கள் அனைவரும் திருமணமானவர்கள். இச்சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.